குரு அதிசார பெயர்ச்சி 2025. அது என்னங்க அதிசாரம்? குரு வக்ரம் கேள்விப்பட்டிருக்கோம், புதுசாக இருக்கு அப்படின்னு இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும். இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி தான். நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க, இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு அதிசார பயிற்சின்னு ஒன்று சொல்றீங்க அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தரோட வாழ்க்கையில தொடர்ந்து நல்லதே நடந்துட்டு இருந்தாலும் அதிக கர்வமாயிடும், அடுத்ததா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆயிடும். ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள். அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும், அப்படி ரிவர்ஸ் ஆகும். அதுதான் வந்து வக்ரம். அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும், சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும். அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி. கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது. அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவல் ஆகும். இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுத்தார். அப்ப இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கும். நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும். தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும். சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம். இப்படி பல்வேறு விதமான பலன்களை 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும். 12 ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்ப நம்ம பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி எப்பயுமே எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க அல்லது முதன்மை தன்மை கொண்ட தலைமை பண்பு கொண்ட ராசிக்காரர்கள் தான் மேசராசிக்காரர்கள். கடந்த காலங்களில் என்னாச்சுன்னா எனக்கு தெரியல, நான் எடுக்கிற எந்த முயற்சியுமே பாதியில நிற்குது. ஒவ்வொன்றும் போராட்டத்து மேல போராட்டமாக தான் இருக்கு. நான் இவ்வளோ நாள் இல்லாத கஷ்டத்தை இந்த டைம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டது. ஏன்னா 7.5 சனி ஆரம்பமானது, இதில் சனி வக்ரமாயிருக்கு. அதே நேரத்தில் குருவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தார். குடும்ப கலகம் இங்க இருந்தாலும் கலகம் தான். அப்ப நம்ம போற இடமெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம், மனஸ்தாபம், போராட்டம், இடமாற்றம், வீண் அலைச்சல் இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுதான் வந்து இந்த குரு பயிற்சியில நடந்தது. இப்ப ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது எப்படி கிடைச்சதுன்னா, சனி தன் நிலையில இருந்து வக்ரமாயிருக்காரு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே. இது நவம்பர் 29 வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரம் ஆயிருக்காரு. அதுவும் ஒரு 25 நாட்கள் தான் கடகத்துல அவரு நிலை பெற்று இருக்காரு. திரும்ப அவரு ரிவர்ஸ் ஆகி தன்னுடைய பழைய நிலைக்கே வந்துடுவார். மொத்தத்துல ஒரு 48 நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அதிசாரத்தோட பலன்கள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா அந்த 25 நாட்கள் மட்டுமே தான் உங்களுக்கு ஏதாவது நம்ம கிடைக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் டக்குன்னு கிடைக்கும். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம், இடமாற்றம் தரக்கூடிய நேரம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நேரமா மேசராசிக்காரங்களுக்கு தற்சமயம் வரப்போகுது. ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு அதிசார பயிற்சி. அதனால மேசராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்பது செல்வ வளங்களையும், கடன் தீரக்கூடியதையும், தொழில முன்னேற்றத்தையும், பதவி உயர்வுகளையும், மேலும் மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாகத்தான் இந்த குரு அதிசார பயிற்சி என்பது மேசராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு நேரமாகவே இந்த அதிசார பயிற்சி அமைகிறது.